ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோகிணி செஞ்ச ஒரு வேலை, ரோகிணி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னை பற்றி இப்போ மீனா ரொம்ப நோண்ட ஆரம்பிக்கிறாங்க, அந்த கிறிஷோட அம்மா கிட்ட பேசணுங்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க பிரச்சனை கொடுக்கணும்னா நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் கொடுத்துக்கலாம். சின்னதாக அவங்க செல்ஃபோனை தேடி போட்டால் கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ளார ஒரு குட்டி சண்டையை உண்டு பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு மோசமான வில்லியாக இருந்தால் மீனாவுடைய அம்மாவுடைய வாழ்வாதாரம், அவங்க அந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அவங்க இத்தனை வருஷமாக வச்சுருக்கிறது அந்த பூ கடையும் இந்த கரும்பு ஜூஸ் கடையும் தான். அதை கெடுத்து விடுறதுக்கு பிளான் பண்ணி அதை வச்சு நான் ஏதாச்சும் சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு சிந்தாமணியை போய் பார்த்து கேவலமான ஒரு மனப்பான்மையை, ஒரு ரொம்ப குரூரமான ஒரு மனப்பான்மையோடு இப்போ ரோஹிணி நடந்துக்கிட்டு இருக்க. இதில் அந்த சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் போயிட்டு மீனாவுடைய அந்த வண்டியும் தூக்குனா மீனாவை மொத்தமாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் இந்த காட்டூரில் பந்து இருக்குல்ல, அதை தண்ணிக்குள்ளே எவ்வளோ தான் அமுக்குனாலும் திருப்பி மேலே வருவாங்க. அது எதுக்காக அப்படின்னா திறமையான ஒரு ஆள் எவ்வளோ தான் நீங்கள் சப்ரஸ் பண்ணாலும் திருப்பி மேலே வருவாங்கங்கிறது தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இப்போ நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவை ஹீரோவாக காமிக்கிற விதமும் நடக்குது. முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீனாவுடைய வண்டி காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே இதை பற்றி நீ கவலையே பட வேணாம், எங்கே காணாமல் போச்சு, என்ன ஆச்சு, அந்த சமயத்தில் என்ன வண்டி போச்சுங்கிறதெல்லாம் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தேடி கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ணி ஒரு இந்த வண்டியெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு கடை இருக்கும்ல, அந்த கடையில் தான் நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த வண்டி கிடைக்கலன்னா நான் போக மாட்டேன்னு சொல்ல அவங்களாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கும் போது அவங்கள அட்டி விட்டு வெளுத்ததுக்கப்புறமா அவங்க அதை சிந்தாமணி தான் அதை போய் எடுத்து சொன்னாங்க. சிந்தாமணியை போய் கேளுங்க, அந்த பூவிக்கிற சிந்தாமணி அப்படின்னு. சிந்தாமணி வீட்டுக்கே நேராக சர்ன்னு போய் காரை விட்டு நிப்பாட்டி இறங்கி அப்போ மீனாவோட வண்டியை நீங்கள் தான் தூக்க வச்சிருக்கீங்கல்ல அப்படின்ட்டு இது ஃபுல்லாகவே சிந்தாமணி மேலே தான் அந்த பழி விழுது. இதுக்கு முன்னாடி ராஜாராணி மேலே அந்த பணம் திருடின பழி விழுந்துச்சு, பார்வதி வீட்டில் திருட்டு போனதுக்கு மீனா மேலே பழி விழுந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரோகிணி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க, ஆனால் பழி மற்றவங்க மேலே விடும். திருப்பி அது ரோகிணி பக்கம் திரும்புறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும், இல்லை நடக்கவே நடக்காது, அப்படியே விட்டு போயிடுவாங்க. இந்த கதையுடைய ஹீரோயின் முத்து மீனாவா இல்லை ரோகிணி தானா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளே யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் கமெண்ட் செக்ஷனில் பல பேர் எரிச்சல் ஆகிறாங்க, கோவப்படுறாங்க. ஸோ இப்போ அடுத்து பிக் பாஸ் ஆரம்பிக்கும் பொழுது இன்னமும் பல திருப்பங்கள்லாம் வராமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு இந்த ரோகிணியை காப்பாற்றிட்டே தான் இருக்க போகிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.